ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோ சீரியஸ் 48 நாள்ல 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீனை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ சீரியஸ் முடியும் போது நிச்சயமா இந்த புத்தகம் உங்க வாழ்க்கையை வேற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போகும்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தக சீரியஸை நான் பண்றேன். இந்த எல்லா 48 லாஸையும் எல்லா மனிதர்களும் ஃபாலோ பண்ணணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இல்ல. ஆத்தர் இந்த புக்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 48 லாஸ் தான் உலகத்திலேயே இருக்கிற எல்லா பவர்ஃபுல் மனிதர்களாலையும் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த உலகத்துல நீங்க பவர்ஃபுல் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களை யார் பவர்ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா 48 லாஸையும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு லாவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்க போற லா நெவர் அவுட் சைட் த மாஸ்டர். இந்த லா என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க உங்க வாழ்க்கையிலயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ உங்களுக்கு மேல இருக்கிற மனிதர் ரொம்ப பவர்ஃபுல்லாவோ இல்ல உங்களை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல இருந்தாலோ, நீங்க அவரை விட பெரிய ஆளுனோ இல்ல அவரை விட பெரிய புத்திசாலினோ டேலண்டனோ காமிச்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவரால நீங்க பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தேவையில்லாம உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால அந்த பவர்ஃபுல் மனிதர் உங்க கூடவே இருக்கிறவங்கள வச்சு இல்லனா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சியோ ஈஸியா உங்களை ஸ்பை பண்ணி அவங்கள வச்சியே உங்களை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவாங்க. நீங்களே இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல பாலிடிக்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கிற துறையிலேயே இந்த மாதிரியான நிறைய சம்பவங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே மேல இருக்கிற பவர்ஃபுல் மனிதர்களோட மோத ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாம நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியேற்றப்படுவீங்க. அதனால எப்பவுமே நீங்க உங்க பவர்ஃபுல் தலைவரோட பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.